பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. மனநலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மனநல மருத்துவர் டி அர்ச்சனா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மனநல மருத்துவர் டாக்டர் டி அர்ச்சனா. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, சைக்காலஜிஸ்ட்க்கும் சைக்கியாட்ரிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே வந்து சேம்னு நினச்சிப்பாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இது பேஸ் பண்ணி. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் வந்து நாங்கள் டாக்டர்ஸ். இப்போ நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், விச் மீன்ஸ் நாங்கள் பேசிக்கான எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோம். ஸோ எங்களால் எல்லா பேசிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸையும் ட்ரீட் பண்ண முடியும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஸ்பெஷலைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நாங்கள் மனநலத்தில் பண்ணியிருக்கோம், சைக்கியாட்ரியில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சைக்கியாட்ரிஸ்ட். டாக்டர்ஸ் தே கேன் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், அட் த சேம் டைம் தெரப்பியும் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு, லைக் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எம்எஸ்சி இன் எய்தர் கிளினிக்கல் சைக்காலஜி இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜி. சில பேர் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தான் நம்ம சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி இல்லைனா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி, எம்ஃபில் பிஹெச்டி. ஸோ இவங்க வந்து பேசிக்காக தே ஒர்க் வித் த சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் சம்டைம்ஸ் அலோன். தே ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் தெரப்பி செஷன்ஸ், கவுன்சிலிங் நம்ம லேமன் டேர்மில் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. பட் அவங்களால மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. பேசிக்காக அவங்க ஒரு டாக்டர் கிடையாது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க மென்டல் இல்னஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்படி தெரிய வரும்? ஸோ ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னா நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான். அந்த மாதிரி கேசஸ் நம்ம இப்போ பார்க்குறதே ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்காக ஒரு நார்மல் செட்டப்பில் எனி சேஞ்ச் இன் அவர் நார்மல் பிஹேவியர் அதை நம்ம சென்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ நம்ம ரொட்டீன் ஸ்லீப் பேட்டர்னை பார்க்கும்போது நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம யூஸ்வலான ஸ்லீப் டைமை விட கம்மியாக தான் தூங்குறோம், இல்லை ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கோம், எதையாவது பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யூஸ்வலாக வெளியில் போய் எல்லாரோடையும் இருக்கிறோம், சோஷியலைஸ் ஆகிறோம், பட் கொஞ்ச நாளாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், லோன்லியாக இருக்கும், எதுலேயுமே நாட்டம் இல்லை, எந்த ஒர்க் பண்ணுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ், இல்லை பயம், பதட்டம், எபிசோட்ஸ் ஆஃப் பால்பிட்டேஷன்ஸ், ஸ்வெட்டிங், அந்த மாதிரி வந்தால் ஒரு பேனிக் அட்டாக்ஸ் மாதிரி வந்ததுன்னா ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது இல்லாமல் இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்குற கேசஸ். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து கொஞ்ச நாள் தூக்கம் இல்லை, ஒரு இல்னஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் சடனாக தே கேன் டெவலப் சம் சிம்டம்ஸ். லைக் சடனாக காதில் யாராவது பேசுகிற மாதிரி கேட்கலாம், இல்லை கொஞ்சம் சந்தேக நோயின்னு சொல்லுவோம். யாராவது பேசும்போது நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க, நம்மளை ஏதோ ஹார்ம் பண்ண போகிறாங்க, எல்லாரும் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சைக்காட்டிக் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் ஓசி சிம்டம்ஸ் சொன்னோம். ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக வாஷிங் அண்ட் கிளீனிங் பண்ணிட்டு அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அது அவங்களுக்கு பண்ண வேண்டான்னு இருந்தாலும் அதையும் மீறி அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக ஒரே தாட்ஸ் வந்துக்கிட்டே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, இன்ட்ரூசிவான தாட்ஸ் இல்லை பேட் தாட்ஸ், அது நம்மளையும் மீறி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அணுகலாம். இது இல்லாமல் சில்ட்ரனில் வந்து ஸ்பீச் டிலே, லாங்குவேஜ் டிலே, அவங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸும் சொல்லுவோம். எப்போ உட்காருவாங்க, எப்போ எந்திரிப்பாங்க, எப்போ நடப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும்போது, இல்லை கண்ணை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் படிக்கிறதுல கஷ்டமாக இருக்குது, எழுதுறதுல கஷ்டமாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் மாத்திரம் ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க. அண்ட் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வந்து சடனாக ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்க்கும்போது இதில் எந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் எந்த சிம்டம்ஸ் வந்தாலும் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனாக கேள்விப்படுறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறாங்க, டிப்ரெஷன். எது கேட்டாலும் வந்து டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிப்ரெஷன்னா என்ன டாக்டர் நீங்கள் பார்த்த வரைக்கும்? டிப்ரெஷன்னா வந்து மனசோர்வு அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு காமன் டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க உட்பட எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. பீப்புள் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, உண்மையிலேயே டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஏதாவது சொல்லும் போது கூட அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுறாங்க. அப்புறம் நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி சேஞ்ச் இன் ஸ்லீப் பேட்டர்ன்,
ரொம்ப விட்ரானாக இருக்கிறது, தனிமையில் இருக்கிறது, எது பண்ணுறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, சடனாக அழுதுடுறது, எதையாவது யோசித்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு ஹோப்பே இல்லை, எனக்கு இப்போ லைஃப்பில் எதுவுமே இல்லை, எனக்கு எதுக்கு நான் வாழணும், எனக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் யாருமே இல்லை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, ஏதாவது சடனான மேஜர் லைஃப் சேஞ்சஸ், இப்போது ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸ் ஒன், ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஸ்பவுஸ், ஃபாதர், மதர், சிஸ்டர், அவங்களோட சடன் டெத்து அண்ட் ஆர் லூசிங் எனி லவ்டு ஒன், ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப், இந்த மாதிரி எனிதிங் கேன் ட்ரிகர் அ சிச்சுவேஷனல் டிப்ரெஷன். அதாவது அது முடிஞ்ச உடனே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே யாருனாலும் நம்ம லைஃப்பில் போகலாம். ஸோ அந்த டயத்தில் ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது. பட் அட் த சேம் டைம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூட எண்டோஜெனிக்னு சொல்லுவோம், இன்ஹெரண்டாக சம்மன் கேன் டெவலப் டிப்ரெஷன். எல்லாமே இருக்கலாம், தே கேன் பி இன் அ ஜாப், தே கேன் ஹேவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணலாம், தான் ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், அடிக்கடி அழலாம், எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கலாம், அதாவது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு, அவரோட ஜாப் லைஃபு எதுக்கு இருக்கணும், வேஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கும் போதும் அது தோண்டலாம். அப்படி இருந்தாலுமே அது டிப்ரெஷன் தான், அதை நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்னது வந்து இந்த ஸ்லீப் டைம். ஆமாம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா 11 மணி வரைக்கும் ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு 11ல இருந்து 8 மணிக்கு காலையில எந்திரிப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து 10 o'clock வந்து தூங்கிட்டு ஒரு 5 o'clock 6 o'clock எந்திரிக்கிறாங்க. எந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து ஆக்சுவலா ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணா கரெக்டா இருக்குமா? ஸோ ஜென்ரலாக ஸ்லீப்பை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ பேசுகிறோம், ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸ்லீப் அந்த ஒரு 7 or 8 hours தான் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது, நிறைய நியூரோ கெமிக்கல்ஸ் பிரெயின்லேருந்து செக்ரீட் ஆகுது, நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகுது, அந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த க்ரோத் ஸ்பர்ட் வர்றது, நம்ம பாடியோட மெச்சாரிட்டி, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அண்ட் தைராய்டு ஹார்மோனாக இருக்கட்டும், கார்டிசாலாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸில் தான் செக்ரீட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் இதோட ஆக்சஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது இது எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால தான் நம்ம மெயினாக வந்து ஸ்லீப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ நார்மலி ஃபார் எனி பர்சன் 7 hours ஸ்லீப் ஷுட் பி அடிக்வெட். இது எப்படின்னா, சில்ட்ரனாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்லீப் டைம் வந்து அதிகம், 8 to 10 hours வரைக்கும் போகலாம். பட் ஆஸ் வி ஏஜ், ஒரு 50 years 55 years தாண்டிட்டாலே நார்மலாகவே நம்மளோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து பை டிஃபால்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே 7 hours ஸ்லீப் எல்லாருக்குமே வராது, 6 hours 5 hours அப்படின்னு கம்மியாகும். இது வந்து நார்மல் தான், இதில் எந்த அப்நார்மாலிட்டியும் கிடையாது, இட்ஸ் நார்மல் ஃபிசியாலஜி. இதை தாண்டி வந்து நம்ம ஒரு 3-4 hours தான் தூங்குறோம், இல்லை ரொம்ப லேட்டாக தூங்க போகிறோம், 1 o'clock அது வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லீப் ஸ்கெட்யூல் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. நார்மல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு நாள் 2 நாளுங்கும் போது அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் கண்டினியூஸாக இது ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம அடாப்ட் பண்ணும்போது ஒரு பர்ன் அவுட் வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த இரிட்டபிலிட்டி, மூட் சேஞ்சஸ், அந்த பதட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆங்ஸைட்டி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ். ஏன்னா தூக்கம் சரியாக வராமல் ஃபைனலாக நீங்கள் தூங்கணும்னு நினைக்கும் போதுமே தூக்கம் வராது. அப்போது வி ரிசார்ட் டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரியெல்லாம். ஸோ இட் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸாக இது இருக்கும்போது. ஸோ ப்ராப்பர் 7 hours ஸ்லீப், ப்ராபப்ளி பை 11 o'clock மேக்ஸ், 11 o'clock to 6 or 7. அண்ட் நம்ம தூங்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆஃப் ஆல் யுவர் கேஜெட்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் தூங்காததுக்கான ரீசனே வந்து தூக்கமே வந்தாலும் ரொம்ப நேரம் கேஜெட் யூஸ்னால தான். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே ஸ்லீப் வந்து பெட்டர் ஆயிடும். இது வந்து லைக் நார்மலா வந்து ஜென்ரலா வந்து நைட் தான் வந்து நம்ம ஸ்லீப் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்ங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுவும் கார்பரேட் செக்டார்ஸ், ஐடி செக்டார்ஸ்லாம் வந்து நைட்ல தான் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் டோட்டலா மாறுது இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் சைக்கிள் மாறுறதுனால அந்த அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வர மாட்டேங்குது. அதுவும் வந்து மனநிலையை பாதிக்குமா? ஆமா, ஏன்னா இப்போ டே டு டேவா நம்ம பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நீங்க அனலைஸே பண்ணீங்கன்னா, இந்த ஷிஃப்ட் ஒர்க்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 10 years வரைக்கும் தான் அதை பண்ண முடியும். அதுக்கு மேலே அது டெஃபினட்டாக அதனோட செயல்பாடை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க ஒரு 7 or 8 years இந்த ஷிஃப்ட் ஷெட்யூலில் இருந்தாலே at the end of it they will have some sleep problem. அடிக்குவட்டாக இப்போ வந்து ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சு 1 day ரெஸ்ட் கொடுத்தாலுமே அவங்க வந்து தூங்குறாங்க, ஒரு 6 to 7 hours தூங்குறாங்க அப்படின்னாலுமே கண்டினியூஸாக இதை ரொம்ப இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்லீப் ஷெட்யூல் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆயிரும். அது நல்லா தூங்கி எந்திரிக்கல அப்படிங்கிற போது அந்த ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு வராது. ஸோ ஒரு மாதிரி ஒரு
இரிட்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா வந்து ஒரு சோர்வாகவே இருப்பாங்க, ஒரு அந்த ஆக்டிவ்னஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ ஒரு ப்ரொலாங்டு ஷிஃப்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு 10 years ஹிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே இது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஹேவிங் செட் தட் இப்போ நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை, நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ சாய்ஸ். சில பேர் வேறு வழி இல்லாமல் தான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் மினிமல் தே கேன் டூ இஸ் அட்லீஸ்ட் பிரேக்ஸ் பிட்வீன் த நைட் ஷிஃப்ட்ஸ் ரெகுலராக எடுக்கணும். கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு நடுவில் ஒரு 2 days பிரேக் எடுக்கணும். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்க ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களோட ரூமை வந்து டிம் ஆக்கிட்டு ஒரு நைட் மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை கிரியேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours வந்து தூங்கி எந்திரிக்கணும். ஸோ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரியாக தூங்குறது கிடையாது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு சும்மா மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுறாங்க. பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நைட் ஃபுல்லாக நம்ம முழிச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓவர் ஆக்டிவ் ஆகிடும். அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். அது டெய்லி அந்த மாதிரி நம்ம ஆகும்போது இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஸோ நம்ம ஈவன் தோ வி ஃபீல் தட் வி ஆர் வெரி வெரி எனர்ஜெட்டிக், வீட்டுக்கு வந்துட்டு வி ஹாவ் டு ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் டு ஸ்லீப் அட்லீஸ்ட் 6 hours. அது முடியலங்கும் போது தான் நம்ம இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், கொஞ்சமாவது அந்த ஸ்லீப் ஸ்கெட்யூல் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஓவர் திங்கிங்கிற காமன் வேர்ட் வந்து ஜென்ரலாவே வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து ரிலேட் ஆவாங்க. ஏன்னா ஓவர் திங்கிங் ரொம்பவே காமனா நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க, நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஓவர் திங்கிங் வந்தா அதை டக்குன்னு ஸ்டாப் பண்றதுக்கு என்ன சொல்லுவீங்க டாக்டர் நீங்க? ஓவர் திங்கிங் வந்து நம்ம எல்லாருமே பண்றது, நீங்க சொன்ன மாதிரி, அண்ட் தட்ஸ் நார்மல். பட் எப்போ வந்து நம்ம அதை ஒரு அப்நார்மாலிட்டி கொண்டு போகுதுன்னா, கன்சிஸ்டண்டாக ஒரே விஷயத்தை பற்றி ஃபார் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒர்க் பிளேஸில், ஒரு கொலீகோட சண்டை போட்டுட்டீங்க, இல்லை உங்கள் மேனேஜர் ஏதோ திட்டாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அதை பற்றி பேசிட்டே இருக்கீங்க, தட்ஸ் ஃபைன். நாளைக்கு ஒரு நாள் தட்ஸ் ஆல்சோ ஃபைன், அது நார்மல். பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு, நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியல, ஸோ நம்ம அதை புலம்பிகிட்டே இருக்கோம், அது நம்ம எஃபெக்ட். பட் இதை பற்றியே நீங்கள் இன்னும் 20 நாளுமே டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபைன். அப்போது அந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அதை சுற்றி உங்கள் லைஃப்பை ரிவால்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த 1 weekக்கோ 10 daysக்கோ. ஸோ ஒகேஷ்னலாக ஒரு ஓவர் திங்கிங் ஒரு ரெகுலராக ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நம்ம அதை பற்றி ஒரு 1 or 2 days யோசிக்கிறது, இல்லை 3 days யோசிக்கிறது, அது வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் தான் நம்ம சொல்லுவோம். அதை பற்றியே யோசிச்சுட்டு யாரை பார்த்தாலும் அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையே டைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த விஷயம் வந்தாலும் அதையே கொண்டு போய் அந்த ஈவெண்ட்டுக்கே கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு ப்ராப்ளம். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னா they have to at least take a break, ஒரு 1 or 2 days break from the place of work. இப்போ ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று நடந்துடும், அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து the second thing is they have to அந்த பர்சன் ஆர் அந்த பீப்புள் இன்வால்வ் ஆகிறவங்க கிட்ட கொஞ்ச நாள் வந்து ஒரு பிரேக் எடுத்து திருப்பி அந்த விஷயத்தை பற்றி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு பிரேக் எடுக்கணும். ரெண்டாவது அவங்களோட வே ஆஃப் ரிலாக்ஸேஷன். இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, வெளில போகிறது ரிலாக்ஸேஷன், சில பேருக்கு வீட்டிலே இருந்து படுத்து தூங்குறது, ஆர் ரீடிங் அ புக், ஆர் பிளேயிங் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டி நம்மளுக்கெல்லாம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று அவங்க வந்து கொஞ்சம் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தன்னோட மைண்டை பர்பஸ்ஃபுல்லாக வேறு விஷயத்தில் டைவர்ட் பண்ணுறது மூலியம் இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம கட் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்கள்லயுமே இந்த மென்டல் இல்னஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். ஆனா அதை வந்து பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ வந்து கண்டுக்காத போது அது என்னவா மாறுது? ஏன்னா குழந்தைங்க வளர்ந்தா சரியாயிடும், பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம் அப்படின்னா அது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடும்? ஸோ இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட மோஸ்ட்டாக வர ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கோவப்படுறது, முன்கோவம், ஆங்கர், இரிட்டபிலிட்டி. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போ டீனேஜ்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், அதனால அப்படி இருப்பாங்க. அது கரெக்ட் தான், டீனேஜில் there is ஹார்மோனல் சேஞ்சஸ். அது இல்லாமல் அது வந்து ஒரு குழந்தை பருவமும் கிடையாது, ஒரு அடல்ட்டும் கிடையாது. பட் அந்த பீரியடில் வந்து டீனேஜர்ஸ் ஸ்டார்ட் கன்சிடரிங் themselves as adults. ஸோ நம்ம குழந்தையா ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் ஏன் என்னை குழந்தையா ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அடல்ட்டுன்னு நினச்சி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லாக கொடுத்தாலும் அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ அது ஒரு அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் பண்ணாலும் இது டீனேஜ் தான், இது சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கேஜெட் யூஸ் அண்ட் ஸ்க்ரீன் டைம் யூஸ் இது வந்து மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் கிட்ட செல்ஃபோன்ஸ் கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸ். ஈவன் தோ நிறைய ஸ்கூல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கோ இல்லை டியூஷன்ஸ் போகிறாங்க, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்னு கொடுத்துட்றாங்க. பட் பேரண்ட்ஸ் வாட் தே ஷுட் டேக் கேர் இஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன் லாக் இருக்கணும், அன்னெசரி ஆப்ஸ் இருக்கக்கூடாது ஃபோனில், அண்ட் they should definitely monitor the child's social media. Below 18 எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும்.
தெரிஞ்சுதான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அஃப்கோர்ஸ் தேர் ரெஸ்ட்ரிக்டிங் இட். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்க என்னென்ன வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கண்டென்ட் பார்க்குறாங்க, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அது மூலியமாக தான் நிறைய டைம் அவங்களோட திங்கிங் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நானே நிறைய அடாலசன்ஸை பார்த்துருக்கோம். அவங்க வந்து இது என்னோட லைஃபு, அப்போ நான் சாகிறது என் கையில் தானே இருக்கணும், அப்போ ஐ ஷுட் சூஸ் மை வே ஆஃப் டெத். எனக்கு இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால நான் வந்து செத்து போகலான் இருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, there are certain personalities who are advocating all this இன் யூடியூப் ஆர் இன்டர்நெட். ஸோ இதெல்லாம் படித்து அவங்களோட பர்சனாலிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க இந்த கருத்தெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பிஸி ஹவுஸ் ஹோல்டில் வளர்ற ஒரு அடாலசன்ட் சைல்டு, கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் அதை ஷேப் பண்ணுது. ஸோ டெஃபினட்டாக வாட் த சைல்டு இஸ் வாட்சிங் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக பார்க்கணும். டாக்கிங் ஸ்பெஷலி அபவுட் விமனுக்கு வந்து மந்த்லி அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட மூட் ஸ்விங்ஸை தாண்டி அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இன்னுமே அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒரு சில டைம் வந்து அவங்க மூட் ஸ்விங்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது டாக்டர். அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்? ஏன்னா அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கறது இல்லை. வேலையும் பார்க்கணும், வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும்னு சொல்லி எல்லா ப்ரெஷரும் அவங்க மேலே இருக்கும் போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ மற்றவங்க ஃபோக்கஸ் கொடுக்கறது இல்லைங்கிறத விட ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறது இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா இடத்துலையுமே லிமிட் செட்டிங், பவுண்டரி செட்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ ஒர்க்கிங் உமனோ ரெண்டு பேருமே they should first do it. ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷனை மீறி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்தால் they have to put an end to it, telling that I am human, I cannot do this. நம்ம கிட்ட அவங்க இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கீப் அப் பண்ணணும்ன்ட்டு ஓவராக ஒர்க் பண்ணி பேர்ன் அவுட் ஆகிறதுனால வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். ஸோ ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். இத்தனை மணிக்கு லஞ்ச், இத்தனை மணிக்கு டின்னர், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வரவங்களுக்கெல்லாம் எல்லா டயத்துக்கும் சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியாது. So this is one simple thing which any householder, any lady in the house can set. ஒரு கம்ஃபர்டபுள், ஸோ தட் அவங்களோட ரொட்டீனை அவங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அவங்களோட ஸ்லீப் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிமிட் செட்டிங்னு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். வி ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் ஆர் செல்ஃப். என்ன ஆனாலும் 1 மணி நேரம் டைம் எனக்கு தேவை. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 9 என்னோட டைம், இதில் நீங்கள் யாரும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்மால் திங்ஸ் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. பிகாஸ் யூ கன்சிஸ்டன்ட்லி டெல்லிங் இட். நீங்கள் அவுட் ஆஃப் த வே போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள், ஏன்னா என்னென்னா விமனா மல்டி டாஸ்கர்ஸ், விமனால எல்லாமே பண்ண முடியும் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நம்மளையே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சம்வே வி ஹேவ் டு அக்செப்ட் தட் இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் எல்லாமே பண்ணணும்ன்ட்டு. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணலன்னா பரவாயில்ல. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையுமே வெளியில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அ பேலன்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஒர்க்கு டைம் இல்லாத மீதி டைமை ஒரு ஷேர் லேபர் மாதிரி வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி கூட ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். குக்கிங், வாஷிங் வெஷல்ஸ், அதை வந்து ஒரு ப்ளே மாதிரி கூட குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் they will also, it's a life skill, they will also learn it. எனக்கு குக்கிங்கிறது இட்ஸ் a life skill. இது வந்து ஒரு இட்ஸ் நோ மோர் ரிலேட்டட் டு women, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே படிக்கிறதுக்கு வெளில போகிறாங்க, அப்போ குக்கிங் தெரிஞ்சாதான் எந்த கண்ட்ரினாலும் போய் இருக்க முடியும். ஸோ எப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாமே சொல்லி we are bringing them into it அப்படின்னாலுமே I think half the job is done. And especially spouse and வீட்டில் இருக்க elders, slowly when they are seeing that this is what is required, நீங்கள் இதை பண்ணுறீங்க, you're able to effectively manage things அப்படிங்கும்போது அவங்களும் ஒரு பாயிண்டில் வந்து they will try to fit in. But initial difficulties இருக்கலாம், that we'll have to work towards it. So prioritize yourself. உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஜாப் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், பட் அதை ஜாபில் இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போத ஒர்க்குக்கு எடுத்துட்டு போகாதீங்க. அதே மாதிரி டாக்டர் கோல்டன் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டைம்ல வந்து கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மனநிலை ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வந்து சீக்கிரமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோல்டன் பீரியட் டாக்டர்? சைக்காட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கோல்டன் பீரியட் அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக எதுவும் இல்லை. பட் யூஸ்வலாக earlier-ஆக வந்தாங்கன்னா the treatment response is better. கொஞ்சம் லேட்டாக இப்போ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ஒரு 3 மாதம் 4 மாதம் தள்ளி போட்டு வரும்போது அதனோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் டிலேட் ஆகும், இல்லை கம்பேரட்டிவ்லி லெஸ்ஸராக இருக்கும். இதுவே ஒரு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 மந்த்க்குள்ளேயாச்சும் அவங்க வந்தாங்கன்னா இந்த சிம்டம் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் பெட்டராகும். earlier ஸ்டேஜ்லேயே நம்ம அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பர்டிகுலர் டேஸ் டைம்னு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. பட் யூஸ்வலாக வாட் வி சே இஸ் எனி
சைக்கலாஜிக்கல் ஆர் சைக்காட்ரிக் சைக்கோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அந்த 2 years பீரியட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சில டைம்ஸ் 3-4 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ அந்த 2 yearsக்குள்ளே இருக்கும்போது அதோட ப்ரொக்னோசிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இந்த 2 years தாண்டும் போது அது வந்து கொஞ்சம் கார்டடாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு போகிற பேஷண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க டாக்டர்? ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்னா யூஸ்வலி ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்குது, ரொம்ப ஒரு மூட் சேஞ்சஸ் நிறைய இருக்குது, ரொம்ப அஜிடேட்டடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாத்திரையை கொடுத்து ஒரு ஓபி பேசிஸில் பார்க்குறத விட யூஸ்வலி அட்மிட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுத்து அந்த இனிஷியலாக அவங்களை காம் டவுன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மெடிசின்ஸை அவங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது வில் டிஸ்சார்ஜ் தெம் அண்ட் ட்ரீட் தெம் ஆன் ஓபி பேசிஸ். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜஸை வந்து ஒரு சில விதமாக சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பிரித்து பேசலாம் அப்படின்னு. பட் யாருக்கு எந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரி மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொலஸ்ட்ரால்கான மெடிகேஷன் கொடுக்கணும், டயபெட்டிஸ்னா சுகருக்கான மெடிசின், ஹைப்பர் டென்ஷன்னா அதுக்கான மெடிசின். ஸோ அந்த மாதிரி இப்போ டிப்ரெஷன்னா அதுக்கான மெடிசின்ஸ் இருக்குது, ஆங்ஸைட்டினா அதுக்கானது இருக்குது, இப்போ ஓசிடின்னு சொல்லுவோம் அதுக்கானது இருக்குது, சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கானது இருக்குது, சப்ஸ்டன்ஸ் யூஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட டயக்னோசிஸை பொறுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிப்போம். யூஸ்வலாக மெடிசின் ஒன்று வந்து மெடிக்கல் ஃபார்மகாலஜிக்கல் சொல்லுவோம், தட் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதோட சேர்த்து நம்ம பண்ணுவோம். அதில் தான் த சைக்காலஜிஸ்ட் இன்வால்வ், வேர் நம்ம சிபிடி இல்லை வந்து ரிலாக்ஸேஷன் தெரப்பி இல்லை வந்து ஜென்ரல் சப்போர்ட்டிவ் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி, இண்டிவிஜுவல் சைக்கோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய வந்து தெரப்பீஸை வந்து அலாங் வித் மெடிசின்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி தான் நம்ம ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ட்ரிகர்ஸ் இருக்கா டாக்டர், இதனால இது காஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. எப்படி எனிவன் கேன் டெவலப் மென்டல் இல்னஸ். இப்போ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டோம்னா புவராக இருக்கவங்களுக்கு தான் இருக்கும், ரிச்சாக அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஜெண்டர்ஸ்லையும் மேலுக்கு அதிகம் ஃபீமேலுக்கு அதிகம் அப்படின்னும் கிடையாது. ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லைனாலும் சில டிசீஸ் த காமன் இன் ஃபீமேல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னு கிடையாது. பட் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி, அந்த ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் வந்து அதுவுமே ஒரு 30% தான். தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மீதி 70%ல கூட வரலாம். என்விரான்மெண்டல் ட்ரிகர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ் ஆஃப் அ லவ்ட் ஒன், இல்லை ரிலேஷன்ஷிப் பிரேக்கிங், இல்லை ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு ட்ரொமேட்டிக் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். சடன் ஃபினான்ஷியல் லாஸ், லேக் ஆஃப் ஜாப், ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டி இல்லாமல் வளர்றது, நோ ப்ராப்பர் கேர்டேக்கர் எஸ்பெஷலி அட் அ யங்கர் ஏஜ். ஸோ இது எல்லாமே தான் பேசிக் ட்ரிகர்ஸாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அந்த சொசைட்டல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலே கல்யாணம் பண்ணிடுங்க சரியாயிடும்னு வாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் குழந்தை பெற்றுருங்க சரியாயிடும்னு வாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூஸ்லாம் கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்ககிட்ட வர நிறைய பேரே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிடும், அதுக்கப்புறம் தான் எங்ககிட்டயே வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ நாங்களே கேட்போம், நீங்களே பார்க்குறீங்க இஷ்யூஸ் இருக்குது, கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு, அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகம். அப்போது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனைகள் இவருக்கு இருக்குது ஒரு இவங்களுக்கு இருக்குங்கும் போது எப்படி நீங்கள் அவங்கள கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஸோ பேசிக்காக சிங்கிளாக ஒரு பேரண்ட்ஸோடு இருக்கும்போதே அவங்களால கோப் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்பவுஸும் வந்துட்டு அப்புறம் எப்படி அவங்க அந்த நியூ பர்சனோட ஒரு நியூ லைஃப்பில் கோப் பண்ண முடியும்? இட் இஸ் பேசிக் இல்லையா? ஒருத்தவங்களால இத்தனை வருஷம் கூட அந்த பேரண்ட்ஸு கூட இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு இருக்கிற அதே வீடு, அதுலேயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுது. அப்போது நீங்கள் எய்தர் உமன்னா அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் ஒரு புது வீடு புது ஃபேமிலிக்குள்ளே அனுப்புனா அது இன்னும் எவ்வளோ பயமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே ஒரு மேல் அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியலன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அவருக்கு. ஸோ ஒரு நார்மலான பர்சனுக்கே மேரேஜ் இஸ் அ ப்ரெஷர் வேர் தே ஹேவ் டு பர்ஃபார்ம், தே ஹேவ் டு அட்ஜஸ்ட் டு அ நியூ ஸ்பவுஸ் அண்ட் அ நியூ ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஒரு நார்மலான பர்சனுக்கு இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன்லையோ ஒரு பதட்டத்துலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் அடிஷ்னல் ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்டே வந்து ஃபஸ்ட் தப்பு. கல்யாணம் ஆனால் இந்த பிரச்சனை சரியாயிடுங்கிறதே இஸ் அ ராங் கான்செப்ட். கல்யாணம் ஆனால் இன்னும் பிரச்சனை அதிகம் தான் ஆகும்.
ஸோ இஃப் யூ நீட் த பர்சன் டு பிகம் பெட்டர், அவரை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ மென்டல் இல்னஸ்லேருந்து அஃபெக்ட் ஆன ஒருத்தரால் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆக முடியுமா? ஒருவேளை அப்படி ஆனால் திரும்ப அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அதுவும் இட் அகேன் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன டைப் ஆஃப் இல்னஸ். இப்போ நியூரோட்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய இல்னஸாகவே நம்ம பார்க்க மாட்டோம். சில பேருக்கு சில ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு இப்போ ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். பட் அது ஒரு ஆங்ஸைட்டி தான். பட் அதனால் அவங்க லைஃப்பில் எதுவுமே இம்பேர் ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நம்ம யாரும் எடுத்துருக்கோம், நம்ம அதை நார்மலைஸ் பண்ணிடுறோம். சில பேருக்கு க்ளோஸ் ஸ்பேசஸ்னா பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த சுச்சுவேஷனலாக தான் நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காகவே ஆங்ஸைட்டி இருக்கும். நார்மலாகவே ஒரு ஜென்ரலாகவே ஒரு பதட்டத்தோடயே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம தெரப்பி வித் மினிமல் ட்ரீட்மெண்ட்டோட சரியாயிடும். சில டைம்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது, திருப்பி ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி வரலாம். அப்போ ரிலேட்டட் டு எனி லைஃப் இவெண்ட் இல்லை நாட் ரிலேட்டட் எனி திங், அதை திருப்பி அப்போ ட்ரீட் பண்ணிட்டு சரி பண்ணிடலாம். இப்போ டிப்ரெஷனும் அது மாதிரி தான். ஒரு 6 to 9 months ட்ரீட் பண்ணால் they will become okay. பட் they might develop or might not develop. அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. they might develop after maybe 10 years or they might never develop. It can be the only episode. ஸோ இப்போ பைப்போலார்னு பார்த்தீங்கன்னா there are chances that they can get episodes again. பட் சில பேருக்கு வந்து once in 5 years வரலாம், once in 10 years வரலாம், சில பேருக்கு இயர்லி ஒன்ஸ் வரலாம். அது நம்ம பேஷண்ட்டை ஃபாலோ அப் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு மினிமல் சிம்டம்ஸ் லைஃப் லாங் இருக்கலாம், அதுக்கு ஒரு மினிமம் டோஸ் ஆஃப் மெடிகேஷன் தேவைப்படலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் அண்ட் த இல்னஸ். இது ரெண்டு பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து அணுகணும், ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், எப்படி வந்து அவங்க லைஃபை எடுத்துட்டு போகணும்? ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம இந்த ஓபியாய்ட்ஸ் அதெல்லாம் தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we should have a routine life ஸ்கெட்யூல், ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறெவர் யூ ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 மினிமல் சோஷியல் சர்க்கிளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு எல்லா வீக்கெண்டும் வெளியில் போகணும் இது போகணும் அப்படின்லாம் கூட அவசியம் கிடையாது. சம்ஒன் ஹூ கேன் யூ கேன் ஜஸ்ட் கால் அப் அண்ட் டாக் டு, அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் கார்டியலாக இருங்க. இப்போ நிறைய டைம் வந்து நம்ம வெளியில் எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கும், பட் வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட கற்றுவோம். ஸோ தட் இஸ் ஓகே, ஏன்னா நம்ம லவ்ட் ஒன்ஸ் கிட்ட தான் நம்ம எமோஷன்ஸை காமிக்க முடியும். பட் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்க டீனேஜர்ஸ் அவங்க பேரண்ட்ஸாக கூட பார்க்குறது இல்லை. ஏதோ ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி அவங்களுக்கு இருக்க எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் கொண்டு வந்து வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் இருக்கவங்கள நல்லா ட்ரீட் பண்ணாதான் they can also be happy. So ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலிக்குன்னு ஒரு ரொட்டீன், கோயிங் அவுட் மேபி ஒன்ஸ் அ மந்த். ஸோ கோயிங் அவுட் எசென்ஷியலி டசன்ட் மீன் ஸ்பெண்டிங் மணி. அது சிம்பிளாக ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து கோயிங் அவுட்னாலே அது ரொம்ப லக்ஸூரியஸாக தான் இருக்கணும் அப்படின்ற நிறைய இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, நிறைய இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு சாதாரண அவுட்டிங்கை கூட இன்னைக்கு ஒரு ப்ரெஷர்ட் சுச்சுவேஷன் ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண அவுட்டிங் கூட ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் காசிங் பேனிக். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படின்னா வந்து நம்ம மற்றவங்கள பார்த்து எல்லாம் செய்கிறத நிறுத்திக்கணும். ஏன்னா மற்றவங்க சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் பண்ணலாம், பட் அதுக்கு பின்னாடி வந்து அவங்க லைஃப் கேன் பி absolutely miserable. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத we have to stop. Take the right things, பட் அவங்கள மாதிரியே நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். ஸோ we must understand that consistency is important. அது இல்லாமல் routine exercise, exposure to sunlight, some relaxation activity, any hobby which you like doing, ஒரு simple social circle, சப்ஸ்டன்ஸ் யூஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது, இல்லை ஒகேஷ்னல் யூஸு, ப்ராப்பரான ஸ்லீப், that is more than enough ன்னு நினைக்கிறேன். And good relationship and friends around you. The more simple you are, the more happier you are going to be. பிரச்சனை என்ன, நம்ம தேவையில்லாமல் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி இப்போ பேரண்ட்ஸ்குள்ள இருக்கிற சண்டைகள், பேரண்ட்ஸ்குள்ள இருக்கிற அந்த மனநிலை பிரச்சனைகள்லாம் வந்து குழந்தைங்களை வந்து எப்படி பாதிக்குது? ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி அதுவே வந்து ஒரு பேட் எஃபெக்டை கொடுக்குது இல்லை? ஸோ அதை எப்படி வந்து தடுக்கலாம்? ஸோ அதுதான் நான் சொன்னேன், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொன்னேன் இல்லையா, சைல்ட்ஹுட் ட்ராமா. இது வந்து கிட்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற நிறைய டீனேஜர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, the thing is they do not want to get into the relationship, they do not want to get married. அதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அவங்க வளர்ந்தது. இப்போ நம்ம டபுள் இன்கம், நோ கிட்ஸ், இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, இந்த மனநிலை வரத்துக்கு one of the reasons is the previous generation, not everyone maybe, but அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டே ஒரு அன்ஹாப்பி மேரேஜ்னாலே ஒரு அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. அப்போ அதுவே அவங்களுக்குள்ள வந்து ஷுட் ஐ கெட் மேரிட், தேவையா, நானும் திருப்பி இதே மாதிரி தான் இருக்க போகிறேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸோட பிளேஸில் அவங்க போக்குறாங்க. செகண்ட் வந்து நிறைய பேர் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பார்த்து வளர்கிற கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அகேன் தே ஹேவ் தட் ஃபியர் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப். அவங்க அப்பா மாதிரியோ அவங்க அம்மா மாதிரியோ தான்
போகிறோம் அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஏன்னா த மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி பர்சன் ஒரு இந்தியன் செட்டப்லன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் தான். ஸோ அங்கேயே வந்து இவ்வளோ குழப்பங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவ்வளோ இதை அவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை ஒருத்தர் மேலே வச்சு அவங்கள நம்பி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய கவுன்சிலிங் தேவை ஃபார் தெம் டு பிலீவ் தட் இட் இஸ் ஓகே அண்ட் தே கேன் ஸ்டில் ஃபைண்ட் லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து தே பிளே அ மேஜர் ரோல், எஸ்பெஷலி பிகாஸ் இங்கே வந்து கிட்ஸ் irrespective ஆஃப் தி ஏஜ் until they are independently settled or married, they are with parents தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே மினிமல் ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எல்லா ஃபேமிலியும் நடக்கும். தட் எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ, அது ஒரு இஷ்யூ கிடையாது. பட் கண்டினியூஸாக ஒன் ஆஃப் த ஸ்பௌஸ் இஸ் பீயிங் அப்யூஸ்ட், இல்லை கண்டினியூஸாக வந்து ஒரு ட்ரொமேட்டிக் என்விரான்மெண்ட்லேயே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஃபேமிலியில் இருந்துகிட்டே இருக்குது which is disrupting the family அப்படின்னா டெஃபினட்டாக வந்து குழந்தைங்களோட மென்டாலிட்டியை அது அஃபெக்ட் பண்ணும். நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நீட், ஜெயி, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது அதில் வரக்கூடிய ஃபெயிலியரை வந்து தாங்கிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து சூசைடல் அட்டம்ஸ் இந்த மாதிரி போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இல்லை அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த விஷயத்தை? இப்போது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா there's a huge variation. few thousands of seats தான் இருக்குது ஐஐடியில். அப்ளை பண்ணுறது வந்து lakhs of people. So it is bound that everyone cannot get a seat. So ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான இன்க்ளினேஷன் இருந்து தான் இப்போ ஐஐடி கிளாஸஸ் வந்து எல்லாருமே பை டிஃபால்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க 8th 9thலேருந்தே. அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, உண்மையிலேயே அவங்க ஐஐடிக்கு போகணுமா, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமையே குழந்தைங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிட்ட பேசணும். தட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். முன்னாடி வந்து மெடிசன், இன்ஜினியரிங், லா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கெல்லாம் there are so many variations. எவ்வளவோ ஃபீல்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ்க்கே அது தெரியறதில்ல. அது ஃபஸ்ட் ப்ராப்ளம். அவங்களுக்கே வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியதில்ல. கிட்ஸோட பேசி அவங்களோட பேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுவும் கேட்டுக்கிறது கிடையாது. அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரு 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 ஆட்டம் அந்த மாதிரி ஒரே இதுக்குள்ளே போயிட வேண்டியது. அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு அந்த சைல்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கெட் டியூன் டு இட். திருப்பி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த சைல்டுக்குமே வந்து சரி இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். அப்போது சில டைம்ஸ் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் தியர் எஃபர்ட் they are not able to clear. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு. பிகாஸ் இட்ஸ் ஒன்லி த க்ரீம். அந்த 99 மேலே போகிறவங்க தான். அப்போ 98 பண்ணவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க? இட்ஸ் நாட் தட் they are not intelligent. ஸோ ஐ திங்க் சம்வேர் அந்த பேரண்டல் ப்ரெஷர் வந்து இட் ஹாஸ் டு பி லெஸ். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து they have to be with the kids. என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற even though they keep telling them படிக்கணும், மார்க் வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் 10 தடவை சொன்னாலும் 2 தடவை வந்து நீ உன் எஃபர்ட்டை போடு, அது மீறி ஏதாவதுனா நம்ம பார்த்துக்கலாம், வில் சி there are so many opportunities, இது மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக பேசணும். எக்ஸாம் முடிஞ்சப்பறம் அதை நிறைய பேசணும். அந்த எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அப்போ they need to keep giving them the confidence that it's okay, irrespective of the result, we'll take care, we'll see, ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து they need to keep telling. Okay. And of course friends, each one must complement each other. அவ்வளோதான். they must grow up together தான். ஒருத்தர் இன்னும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு காம்படிட்டர்ஸாக பார்க்காம if they grow up together, அப்போ it will be happy for them also. Okay. ஸோ டாக்டர், நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு பேரண்டல் ப்ரெஷர் வந்து கிட்ஸ் மேலே வந்து நம்ம திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஏஸ் பண்ணணும், 10th 12thலாம் வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரியான ப்ரெஷர் வந்து போடுறாங்களே கிட்ஸில். ஸோ டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்? ஸோ டீச்சர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அந்த ப்ரெஷரோட டீச்சர்ஸ்க்கே ஒரு ஐடியா இருக்கும், டாப்பர்ஸ் யார் அவ்வளோவா டாப் பண்ண மாட்டாங்க. பட் சில ஸ்கூல்ஸ் எப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலான மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, right from the person who's not doing well to the person who's doing very well. பட் சில ஸ்கூல்ஸில் என்ன பண்ணாங்க, வெறும் இந்த டாப்பர்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண இந்த மீடியாக்கர் அது கீழே இருக்கிறவங்கள விட்டுடுறாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன தோண்டிடுதுன்னா, சரி நம்மலாம் ஆட்டத்திலே இல்லை போல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். எல்லா சைல்டுக்கும் நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் வந்து they will come up. ஸோ இப்போ 60% if you வாங்குறவன் if you going to give the motivation at least 80% வாங்குவான். அவன் ஐஐடி போலனாலும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம்ல. ஸோ ஐ திங்க் அந்த ஈக்குவாலிட்டி, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தான் கம்மிங் அண்ட் டெல்லிங், புல்லிங் இருக்குது, இன்இக்வாலிட்டி இருக்குது, எங்கள் டீச்சர்ஸ் எங்களை ஒழுங்காக பார்க்குறதில்ல. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் சென்சிட்டைஸ்ட் அந்த இஷ்யூஸ்க்கெல்லாம். டீச்சர்ஸ்க்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இவங்க ஒரு நியூ ஜெனரேஷன்.
இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்கன்னா எல்லாமே அதை விட அதிகமாகவே அவன் நெட்ல படிச்சிடுறாங்க. பட் அவங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு போறது வந்து இட் ஹஸ் டு பி ஃபார் டிசிப்ளின், ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டு லேர்ன் லைஃப் ஸ்கில்ஸ். அந்த மாதிரி தான் நாலேஜ் வந்து இட்ஸ் ஒரு பார்ட் தான். பட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டீச்சர்ஸ் ஆல்சோ ஷுட் பி எக்விப்ட், அப்டேட்டட் அந்த மாதிரி. ஸோ அவங்க வெறும் டாப்பர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஈவன் ஸ்கூல்ஸ் ஐ திங்க் தே ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் பில்டிங் பெட்டர் ஹியூமன்ஸு, மாரல் வேல்யூஸ். மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கெல்லாம் அது டைம் டேபிள்லேயே இல்லை. ஸோ ஐ திங்க் ஆல் தட் ஹேஸ் டு பி brought பேக். அப்போ தான் வந்து திஸ் இஷ்யூஸ் வில் பி அட்ரெஸ்ட். ஸோ டாக்டர் இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பதில் சொன்னீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ரொம்ப கிளியராக வந்து எங்களுக்கு வந்து பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.